ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பழைய சாதம் நம்ம சாப்பிட்றது சரியா தவறா, அது சாப்பிட்றதுனால நன்மைகளா கெடுதலா? ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய சாதம் சாப்பிட்றியா, அச்சோ அது வந்து ஒரு நாள் தங்கின சாதம், அப்படி ஒரு நாள் தங்கின பொருள் உணவு பொருளா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே நம்ம இந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிட்டே வரோம். ஆக்சுவலா இந்த பழைய சாதம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட்டு வடிச்ச சாதத்துல தண்ணியை ஊத்தி வச்சோம் அப்படின்னா அது மறுநாள் காலையில உங்களுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசனே சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணுது. இது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க நைட்டு சாதத்தை வடிச்சு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில அதை அழகா வந்து மோரை விட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு சாப்பிடும்போது அதை காலையில உணவா சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு பசியே எடுக்காம ஒரு ரொம்ப ஹெல்தியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாதம் உங்களுக்கு அந்த தண்ணியில ஊறும் போது நமக்கு குட் பாக்டீரியாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோபயாட்டிக்கா ஆக்ட் பண்ணுது. இதுல இன்னும் நீங்க மோரும் பச்சை மிளகா இந்த ஆனியனோட சேர்த்து கொடுக்கும்போது நிறைய அளவுக்கு நமக்கு வந்து இந்த குட் பாக்டீரியாஸ், அதாவது நம்ம வயிறுல வந்து எப்பவுமே வந்து குட் பாக்டீரியாஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜீரணத்தை சப்போர்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே தேவை. அதுதான் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்சியஸா நிறைய பேர் வந்து இந்த கட்டோட ஹெல்த் எப்படி பாத்துக்கிறது, அதுவும் இந்த கோவிட்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஜீரணம் அப்படின்றது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஏப்ப விடும் போது ரொம்ப சத்தமா ஓ அப்படின்னு விடுறாங்க. அதே நேரத்துல என்ன சாப்பிட்டாலும் எருக்களிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நம்மள பல பேருக்கு இது இருந்துகிட்டே இருக்கு. இது காரணம் என்னன்னா, நம்மளுடைய கட்டோட ஹெல்த் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றதான் இண்டிகேட் பண்றது. ஆனா இந்த கட்டோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. இது நம்மளுடைய பல நோய்களுக்கு இதுதான் ஒரு பேஸாவும் இருக்கு. இப்போ ஜீரணம் சரியில்லைன்னு வைங்க, அப்போ மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இதுவே நமக்கு பல நோய்களை எடுத்துட்டு வரும். ஏன்னா மலச்சிக்கல் நோயின் தாயாவே நம்ம சொல்றோம். அப்போ அந்த கட்டோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ ஜீரணம் சரியில்லைன்னு வைங்களேன், நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆச்சுனாலும் இது உங்களுடைய கட்டோடைய ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட் தான். அப்போ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த அந்த பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது அதுல நம்மளுடைய கட் பாக்டீரியாஸோடைய லெவலை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை கம்மி பண்ணுது. இது நம்மளுடைய பாடியையும் ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குட் பாக்டீரியாஸ் லெவல் மெயின்டைன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் வராம தடுக்குது. இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்க்கிறோம். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இதுல விட்டமின் ஏ சி இருக்கு, அதே நேரத்துல விட்டமின் பி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பாடியை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அடுப்புல எல்லாம் ஏத்தணும்னு அவசியமே இல்லை. குட்டி குட்டியா வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி அந்த சாதத்தோட அந்த மோரோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது இது நம்மளுடைய பாடியில அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நமக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டை கொடுக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஊண்ட் ஹீலர்னு சொல்லலாம். இப்போ அல்சர்லாம் இருக்குன்னு வைங்க, அதை நல்லா ஹீல் பண்ணி அது நமக்கு அந்த அல்சரை ஹீல் பண்றது மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்மளுடைய டைஜஷனுடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால மட்டும் இல்ல, நர்வஸ் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து நம்மளுடைய நர்வ் ப்ரொடெக்டன்ட்னே சொல்லலாம். அப்போ அந்த நரம்பு தளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கும் நர்வ்ஸை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஷீல்டா இருக்கிறதுக்கும் இந்த வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க போடுற பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கு. அதே நேரத்துல அந்த கார சுவையானது உடல்ல இருக்கக்கூடிய வலியை நீக்கி உடலை வந்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நர்வ் ஸ்டிமுலண்டாவும் ஆக்ட் ஆகும். அந்த காரம் சாப்பிடும் போது நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து நல்லா வந்து க்ளோ ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபயர்னு சொல்லலாம். இப்போ காரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வயிறு நல்லா கிளீன் பண்ணிடும். அதே நேரத்துல ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்டான ஒரு ஃபீலும் உங்களுக்கு இருக்கும். இதை காலையில நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும் போது இது நமக்கு ஒரு ஹோல்சமான ஃபுட்டாவே இருக்கும்.
இது எப்படி எடுத்துக்க கூடாது, இதனால பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில சமைச்சதை நீங்க நைட்டும் சாப்பிடாம அதுல தண்ணியை விட்டு நீங்க மறுநாள் சாப்பிடும் போது, அப்போ அந்த ஃபுட்டுல, அதாவது குறிப்பா அந்த ரைஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோடைய லெவல் வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அது அசிடிட்டியை அதிகமாக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர்றது அதுதான். அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா, நைட்டு வடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி எடுக்கிறது தான் ரைட் வே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்சர் வந்து ஹீல் பண்ணும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் தான் எடுப்பாங்க, வெயிட் போடாது, சுகர் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு காரணம் அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் நம்ம எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தான். அப்போ மினரல்ஸோடைய லெவலும் ஜாஸ்தி ஆகுது. இது நமக்கு பாடியை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா மெயின்டைன் பண்ணுது. ஸோ இப்படி நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படாது, கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது, அஜீரண தொந்தரவுகள் இருக்காது. ஸோ அதே நேரத்துல நம்மளுடைய சுகர், பிபி இது எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நரம்பு தளர்ச்சி ஏற்படாம பாத்துக்குது. ஸோ இவ்வளோ பலன்கள் இருக்கிற பட்சத்துல இதை நம்ம ரைட்டான வேல, ரைட் குவான்டிட்டியில கன்சியூம் பண்றது தான் கரெக்ட். ஸோ அப்போ இதை வந்து நம்ம காலை நேரத்துல அதை நல்லா நீர் மோர் மாதிரி, அந்த தண்ணி தாங்க முக்கியம். அதுல அந்த சாதத்தை நல்லா குழச்சி எடுத்துட்டு அதுல நம்ம தயிரோ இல்ல மோரோ போட்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நிறைய பலன்கள் தான் தருமே தவிர இதனால கெடுதல் கிடையாது. ஆனா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது, ஏற்கனவே அஜீரண தொந்தரவுகள்லாம் ஜாஸ்தி இருக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் இதுல வந்து நம்ம அந்த பச்சை மிளகா சேர்க்கறத அவாய்ட் பண்ணிட்டு அந்த நீரை மட்டும் நம்ம காலையில கொஞ்சம் மோர் கலந்து நீர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே நேரத்துல சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்துமா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜியாவே இருக்கு அப்படின்றவங்க, இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை, எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதுல நிறைய ஃபுட் வந்து அவங்களுக்கு ரியாக்டிவாவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த உணவை தவிர்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்படாம தடுக்குது, கால் பிளாடர்ல ஸ்டோன் வராம தடுக்குது, அதே நேரத்துல நம்மளுடைய ஜீரணத்தையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணாம ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறதுல நம்ம இருப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து மார்னிங்ல சாப்பிட்றது தான் அட்வைசபிள், நைட்ல சாப்பிடக்கூடாது. பழைய சாதத்தை நம்ம நைட்ல சாப்பிடக்கூடாது, மோர் நைட்ல எடுத்துக்க கூடாது, தயிர் வந்து நம்ம கர்ட் ரைஸா நம்ம சாப்பிட்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.